ஹலோ நண்பா, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம கேமுக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு ஃபேடர் வில்ல ஒரு என்ட்ரி மோடு தரமா விட்டு வச்சிருக்கானுங்க. அது என்னமா தெரியல, இந்த ஒரு ஃபேடர் வில் ஈவெண்ட்டுக்கும் நமக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குன்னே சொல்லுவேன். எப்பெல்லாம் இந்த ஒரு ஃபேடர் வில் ஈவெண்ட்ல கன் ஸ்கின் ஆர் இந்த மாதிரி என்ட்ரி மோட்லாம் விடுறாங்களோ அப்பெல்லாம் நம்மளுக்கு ஸ்பின் பண்ணும்போது கம்மியான டைம்ல கரிநாகரம் கொடுத்துருவான். அதே மாதிரி இந்த ஒரு ஃபேடர் வில் ஈவெண்ட்ல இந்த ஒரு என்ட்ரி மோட நம்மளுக்கு கம்மியான டைம்ல கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வெறும் 300 டைம் வச்சு இப்போ ஸ்பின் பண்ண போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணதுலேயே எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது எமோடுக்கு பக்கத்தில் ஏதோ லூட் அவுட் இருந்துச்சு, அது கொடுத்துட்டு வீட்டுக்கு போடா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். சரி, நம்மள கரிநாகரம் சோதிக்கிறாமல இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் ரெண்டாவது ஸ்பின் பண்ணேன். இந்த ரெண்டாவது ஸ்பின்லையாவது கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஆல்ரெடி பேராஷூட்டை கொடுத்து இந்தாடா தம்பி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சரி, இதுக்கு மேலே பொறுத்த வேலைக்கு ஆகுது, பொங்கி எழுந்துறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மூணாவது ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மூணாவது ஸ்பின்ல அந்த ஒரு ஸ்கேட் போர்டு மட்டும் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அதுவே கொடுத்துட்டானுவ. நமக்கு எது வேணுமோ கரிநாகரன் அது தர மாட்டான், நம்மளுக்கு எது வேணும்னு சொல்றோமோ அதுதான் வாரி வாரி கொடுக்குறான். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நாலாவது ஸ்பின்மே பண்ணிட்டேன். அதுலயுமே பாருங்க ஒரு டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டு விடா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ஸ்பின்லயாவது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாரி, வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்க லாஸ்டா இந்த ஸ்பின்ல விழுந்துருச்சு நம்மளுக்கு. இந்த என்ட்ரி அமௌண்ட் மட்டும் இல்லாம போன ஃபேடர் வில்ல வந்த என்ட்ரி அமௌண்ட் எனக்கு கம்மியான டைம்ல தான் விழுந்துச்சு. இந்த மாதிரி கம்மியான டைம்ல என்னோட ஐடியில விழுந்துருச்சு அப்படின்றதுனால என்னோட ஐடி லக்கி ஐடி அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு ஒரு சில பல ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்கை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த ஒரு ஃபேடர் வில்ல வர எல்லா அமௌண்ட்டுமே உங்களால ஈஸியா கம்மியான டைம்ல கிளைம் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு அந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஒரு ட்ரிக் தெரியாமலே இருக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு யாருக்காவது அந்த ட்ரிக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2 வீடியோ அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போட்டு காட்டுறேன்.